அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 10. அந்தரங்க திருமுகம். ஆத்திரம் கொண்ட போர் வீரனின் கைகளில் வில் வளைவதைப் போல குழல்வாய் மொழியின் புருவங்கள் வளைந்தன. அரண்மனையிலிருந்து நாராயணன் சேந்தனும் வேளாளனும் வந்திருப்பதாக கேள்விப்பட்டதும் அவர்களை காண்பதற்காக இடையாற்று மங்கலத்து அந்தப்புற மேல் மாடத்திலிருந்து கீழே படியிறங்கி வந்து கொண்டிருந்தாள் அவள். தன் தந்தை தனக்கு அதிகம் செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டதாக நாராயணன் சேந்தன் யாரிடமோ கூறிக்கொண்டிருந்த அந்த சொற்களை கேட்டவுடன் அவனை சந்திக்காமலே திரும்பிவிடலாம் என்று கூட அவள் எண்ணினாள். அத்தனை கோபம் அவளுக்கு உண்டாயிற்று. தன் தந்தைக்கு அந்தரங்கமானவனாக இருக்கலாம், நெருங்கி பழகி ஒட்டுறவு கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்காக தன்னை பற்றி அப்படி பேச அவனுக்கு என்ன உரிமை? ஆத்திர மிகுதியால் அவனை பார்க்காமலே திரும்பி போய்விட நினைத்தவள் அப்படி செய்யவில்லை. அவனிடமே ஆத்திரம் தீர நேரில் கேட்டு விடுவதென்று வந்தாள். எவ்வளவு கடுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னிடம் சிரித்து பேசி அரட்டையடிக்கும் நாராயணன் சேந்தன் அன்று அவ்வாறு பேசியது அவள் உள்ளத்தில் உரைத்தது. வேகமாக கீழே இறங்கி போய் ஒன்றும் பேசாமல் சினத்தை காட்டும் முகக்குறிப்புடன் அவன் முன் நின்றாள். படகோட்டி வேளாளனும் சில மெய்க்காவல் வீரர்களும் சூழ நின்று பேசிக்கொண்டிருந்த சேந்தன் அவள் அருகில் வந்து நின்றதும் பேச்சை நிறுத்தினான். குழல்வாய் மொழியின் பக்கமாக திரும்பி, அம்மணி வணக்கம், தங்களைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். சுற்றத்தலைவர்கள் கூட்டம் முடிந்ததும் தவிர்க்க முடியாத காரணங்களால் மகாமண்டலேஸ்வரர் அரண்மனையிலேயே தொடர்ந்து தங்க நேரிட்டு விட்டது. ஆனாலும் தாங்கள் இங்கே இப்படியெல்லாம் நடக்க விட்டு விடுவீர்கள் என்று நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. தங்கள் தந்தை அதிகமாக கவலைப்படும்படியான சூழ்நிலையை தாங்கள் உண்டாக்கி இருக்கிறீர்கள். குழல்வாய்மொழி புருவங்களுக்கு மேலே நெற்றி மேடு புடைக்க முகம் சிவக்க கோபத்துடன் நிறைந்தாள். ஐயா, போதும் நிறுத்துங்கள். நீங்கள் மிகவும் பெரியவர். எத்தனையோ குடும்பங்களில் எவ்வளவோ தந்தைமார்களுக்கு அறிவுரை கூறி பழகியவர். உங்கள் அறிவுரை கிடைக்காதனால்தான் என் தந்தை அனாவசியமாக எனக்கு செல்லம் கொடுத்து பாழாக்கிவிட்டார். இனிமேலாவது அவருக்கு தக்க சமயத்தில் அறிவுரை கூறி எனக்கு செல்லம் கொடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவளிடமிருந்து வார்த்தைகளை வாங்கி கட்டிக்கொண்ட நாராயணன் சேந்தன் சிறிது நேரம் அந்த பெண்ணின் கோபத்தை போக்க வகை தெரியாமல் தயங்கினான். அவளை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்ததை படியிறங்கி வரும்போது அவள் கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. வருத்தப்பட்டு கொள்ளாதீர்கள். நான் சற்று முன் தங்களை பற்றி இங்கே பேசிக்கொண்டிருந்ததை தாங்களும் கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. நான் ஒன்றும் தவறாக சொல்லிவிடவில்லை. மகாமண்டலேஸ்வரர் இல்லாத சமயத்தில் இங்கு நடந்திருக்கும் கவலை தரும் நிகழ்ச்சிகளை நினைத்து உணர்ச்சி வசப்பட்டு அவ்வாறு பேசியிருப்பேன். அதை ஒரு தவறாக எடுத்துக்கொண்டு என் மேல் கோபித்து கொள்ளக்கூடாது. உங்கள் மேல் கோபித்து கொள்வதற்கு நான் யார்? அப்படியே கோபித்து கொண்டாலும் என்னுடைய கோபம் உங்களை என்ன செய்துவிடப் போகிறது? குழல்வாய்மொழி சமாதானப்பட்டு வழிக்கு வருவதாக தெரியவில்லை. கோபம் வரும்போது பெண்களுக்கு இயல்பாக ஏற்படும் வீம்பும் முரண்டும் அவளிடம் இருந்தன. நாராயணன் சேந்தன் குழைந்தான், கெஞ்சினான், என்னென்னவோ பேசி அவளை சமாதானப்படுத்த முயன்றான். வீம்பு நீடித்ததே தவிர குறையவில்லை. உலகத்தில் சிரமப்பட்டு தான் செய்ய முடியும் என்ற வகையை சேர்ந்த காரியங்களில் பெண்களின் வீம்பு கோபத்தை சமாதானப்படுத்துவதும் ஒன்று என்று அவனுக்கு தோன்றியது. கடைசியாக அவளை சமாதானப்படுத்தி முடிந்த போதுதான் சேந்தனுக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது. நீங்களே இப்படி கோபித்து கொண்டால் நான் என்ன செய்வது? உங்கள் தந்தை உங்களை உடன் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய பெரிய பெரிய செயல்களை எல்லாம் என்னிடம் ஒப்புவித்திருக்கிறார். முக்கியமும் அவசரமும் வாய்ந்த செய்திகளை அனுப்பியிருக்கிறார். நாம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நீங்கள் முரண்டு பிடித்தால் ஒன்றும் ஆகாது. முக்கியமும் அவசரமும் இல்லாத நேரம் எங்கள் அப்பாவுக்கு எப்போதுதான் இருந்தது. நாட்டை பற்றியும் அரசாங்கத்தை பற்றியும் கவலைப்பட்டு தன்னுடைய உடல் நலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு நேரமில்லையே அவருக்கு. வெளியே யாரிடமும் சொல்லாமல் பொது கவலைகளையும் துன்பங்களையும் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு என்ன சுகம் கிடைத்து விட்டது அவருக்கு? குழல்வாய்மொழியின் பேச்சு பிடிவாதத்திலிருந்து விலகி போய் தந்தையின் மேல் அனுதாபமாக வெளிவந்தது. உங்களுக்கே அவையெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கின்றனவே அம்மணி. உங்கள் தந்தைக்கு இருக்கும் பொறுப்புகளையும் கவலைகளையும் சொல்லி நீங்களே இறக்கப்படுகிறீர்கள்.
தமது மாளிகையில் தம் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த அரசுரிமை பொருட்கள் கொள்ளை போய்விட்டதென்று தெரிந்தால் அவர் எப்படி அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியும்? சேந்தனுடைய பேச்சு வளர்கின்ற விதத்தைக் கண்டு குழல்வாய்மொழிக்கு வேறு வகை அச்சம் ஏற்பட்டது. வசந்த மண்டபத்தில் இருந்த துறவி காணாமல் போனது பற்றியும் தன்னிடம் அவன் துண்டி துளைத்து ஏதாவது கேள்விகள் கேட்பானோ என்று சிறிது கலவரமடைந்தது அவள் உள்ளம். இந்த கலவரமும் தந்தையிடமிருந்து அவன் கொண்டு வந்திருக்கும் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் ஆவலும் அவள் சினத்தை போக்கிவிட்டன. பிறர் எந்த செய்தியை தன் வாயிலிருந்து கேட்பதற்கு அதிக ஆர்வத்தோடு துடித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த செய்தியை உடனடியாக சொல்லி முடித்து விடாமல் அவர்களுடைய ஆவலை தொடர செய்து தன் காரியத்தை சாதித்து கொள்ளும் தந்திரத்தை மேற்கொண்டான் நாராயணன் சேந்தன். மகாமண்டலேஸ்வரருடைய திருக்குமாரியிடம் அதிகப்படியான கேள்விகளை கேட்டு புண்படுத்த வேண்டுமென்று நான் கருதவில்லை. அதே சமயத்தில் ஒன்றும் கேட்க விரும்பாமலும் இருக்க முடியவில்லை. கேட்டு தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? இங்கே நடந்தவற்றையெல்லாம் தான் அம்பலவன் வேளாளன் அங்கு தெளிவாக சொல்லியிருப்பானே. குழல்வாய்மொழியிடமிருந்து கொஞ்சம் அமைதியாக பதில் வந்தது. முன்பிருந்த படபடப்பும் ஆத்திரமும் இல்லை. நாராயணன் சேந்தன் சிரித்து கொண்டான். ஏ அப்பா, தங்கம் நிற்கும் பொன் வணிகனைப் போல் மகாமண்டலேஸ்வரர் தான் ஒரு சொல் மிகாமல் ஒரு சொல் குறையாமல் அளந்து எண்ணி அளந்து பேசுவார் என்றால் அவருடைய புதல்வி அவரை காட்டிலும் அழுத்தமாக இருக்கிறாளே என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்ட நினைப்பின் சாயைதான் சிரிப்பாக வெளிப்பட்டு மறைந்தது. என்னிடம் எதையெல்லாமோ கேட்டு நேரம் கடத்துகிறீர்களே தவிர என் தந்தை உங்களிடம் கூறி அனுப்பியிருப்பதாக சொன்ன முக்கிய செய்திகளை பற்றி நீங்கள் கூறப்போவதாகவே தெரியவில்லையே. அவற்றை இந்த அகால நேரத்தில் இங்கு நான் விவரித்து கொண்டிருப்பதை காட்டிலும் நீங்களே படித்து தெரிந்து கொள்வது நல்லது. உங்கள் தந்தை உங்களுக்கென்று அந்தரங்கமாக எழுதி அனுப்பியிருக்கும் விரிவான திருமுகத்தை உங்களிடம் கொடுத்துவிட்டு போகிறேன். அதை படித்து எல்லாவற்றையும் நன்கு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். நாளை காலை விடிந்ததும் உங்களை சந்திக்கிறேன். சேந்தன் மகாமண்டலேஸ்வரரின் அந்தரங்க திருமுகத்தை அவளிடம் எடுத்து கொடுத்துவிட்டு தூங்க சென்று விட்டான். மனதில் பொங்கும் ஆவலையும் பரபரப்பையும் அடக்கி கொண்டு அந்த திருமுகச் சுருளோடு தன் தனி அறைக்கு சென்றாள் குழல்வாய்மொழி. அதை படித்து அறிந்து கொள்வதற்கு முன் அவள் மனதில் பல்வேறு உணர்ச்சிகள் தடுமாறின. தந்தை என்ன எழுதியிருப்பாரோ என்று எண்ணும் போதே பயம், பதற்றம், வியப்பு அத்தனையும் அவளை பற்றி கொண்டன. அவள் இருந்த அறை அவளுடைய கன்னி மாடத்தின் மேற்பகுதியில் ஒதுக்குப்புறமாக இருந்தது. அவளுடைய அணிகலன்கள், அலங்கார பொருட்கள், இசைக்கருவிகள் இவற்றையெல்லாம் மறைந்திருந்த அந்த தனியறையில் பிறர் அதிகம் பழக முடியாது. பணிப்பெண்கள், வண்ண மகளிர் கூட முன் அனுமதியின்றி அந்த அறைக்குள்ளே வரக்கூடாது. அறைக்குள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்த தீபச்சுடரின் நுனியை தூண்டிவிட்டாள். சுடர் குதித்தெழுந்தது. ஒளியும் வனப்பும் மிக்க அந்த அறையின் பொருட்கள் தீப ஒளியில் கவர்ச்சி செறிந்து காட்சியளித்தன. எத்தனை விதமான யாழ்கள், எத்தனை வகை மத்தளங்கள், இன்னும் இசை நாட்டிய கலைகளின் பயிற்சியுள்ளவர்கள் பயன்படுத்தும் வகை வகையான நளின கலைக்கருவிகள் நாற்புறமும் அறையில் தென்பட்டன. குழல்வாய்மொழி தீபத்தின் கீழே அமர்ந்து திருமுகத்தை பிரித்தாள். தந்தையின் திருமுகத்தையே பார்ப்பது போல் அவள் விழிகளில் பயபக்தி ஒளிர்ந்தது. ஒருவர் மற்றவருக்கு எழுத்து மூலம் எழுதி அனுப்பும் செய்திக்கு தமிழில் திருமுகம் என்று எவ்வளவு பொருத்தமாக பெயரிட்டிருக்கிறார்கள். ஒருவர் எழுதியதை படிக்கும்போது படிக்கிறவர்க்கு எழுதியவரின் முகம்தானே நினைவுக்கு வருகிறது. தந்தையின் முகத்தை நினைவுபடுத்தி கொண்டபோது பெயர் பொருத்தத்தையும் பற்றிய இந்த அழகிய கற்பனையும் அவளுக்கு தோன்றியது. திருமுகத்தை படிக்கலானாள். அருமை புதல்வி குழல்வாய்மொழிக்கு எல்லா நலங்களும் பெருகுக, மங்களங்கள் யாவும் பொலிக. செல்வகுமாரி, என்னுடைய இந்த திருமுகத்தை படிக்கத் தொடங்கும் முன், படித்து கொண்டிருக்கும் போது, படித்த பின் ஒவ்வொரு நிலையிலும் உன் மனதில் என்னென்ன உணர்ச்சிகள் அலைமோதும் என்பதை இதை எழுதும் முன்னாலேயே இங்கிருந்தே என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. ஆனாலும் எழுத வேண்டியதையெல்லாம் உனக்கு எழுதித்தான் ஆக வேண்டும். எப்போதுமே உன் தந்தைக்கு வியப்புணர்ச்சி குறைவு என்பது உனக்கு தெரியும். எதையும் எதற்காகவும் ஆச்சரியமாக கருதாமல் சர்வசாதாரணமாக நினைப்பவனுக்கு அதிசயங்களிலும் அபூர்வ அற்புதங்களிலும் எப்படி ஈடுபாடு இருக்க முடியும்? ஆச்சரியம் எவ்வாறு ஏற்பட முடியும்?
உணர்ச்சி மயமாகவே வாழ்பவர்களால் வாழ்க்கையில் எதிலும் ஒட்டிக்கொண்டு கலந்து எதையும் அனுபவிக்க முடிகிறது. உணர்ச்சிகளை வென்று புளியம்பழமும் அதை மூடிக்கொண்டிருக்கும் ஓடும் போல் ஒட்டாமல் வாழ்ந்தால் சமயங்களில் வேதனைதான் பட வேண்டியிருக்கிறது. ஆச்சரியப்பட தெரியாதவன் மற்றவர்களுக்கு ஆச்சரிய பொருளாகவே ஆகிவிடுகிறான். என்னை போன்ற ஒருவன் தன் அறிவால் மட்டுமே வாழ்ந்து பார்க்க முயன்றால் என்னை சுற்றியிருக்கும் பல்லாயிரம் பேர்களுக்கு நான் ஒரு ஆச்சரியம், ஒரு புதிராகி விடுகிறேன். அப்படியாகும்போது சந்தர்ப்பங்கள் என்னை காலை வாரிவிட ஒவ்வொரு கணமும் நெருங்குகின்றன. புதல்வி, அம்பலவன் வேளாளன் வந்து கூறிய செய்திகள் ஆச்சரியப்பட தெரியாது, அதிர்ச்சியுற அறியாமல் இருந்த எனக்கும் அவற்றை உணர்த்திவிட்டன. மற்றவர்களுக்கு தெரிந்து விடாமல் நானும் ஆச்சரியப்பட்டேன், நானும் அதிர்ச்சியடைந்தேன். உன்னால் எனக்கு ஏற்பட்ட தோல்விகள் அவை போகட்டும். நான் அங்கிருந்து புறப்படும் போது எவ்வளவு எச்சரிக்கை செய்துவிட்டு புறப்பட்டேன். பெண்ணே, வசந்த மண்டபத்தில் வந்து தங்கியிருக்கும் துறவியை ஒவ்வொரு கணமும் அங்கிருந்து கவனித்து பேணிக்கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. அந்நியர்களை அவரோடு சந்தித்து பழகவிடக்கூடாது என்று நான் கூறிவிட்டு வந்த அறிவுரையை நீ புறக்கணித்து விட்டாய் போலும். துறவியாக வந்து தங்கியிருந்தது யார் என்று நீயே தெரிந்து கொண்டிருப்பாய். தெரியாமல் இருந்தால் நாராயணன் சேந்தன் விளக்குவான். யாரோ வந்தார்கள், சந்தித்தார்கள், வசந்த மண்டபத்தில் கூடி பேசினார்கள். மறுநாள் விடிந்தபோது வந்தவர்களையும் காணவில்லை, துறவியையும் காணவில்லை, பாதுகாவலில் வைக்கப்பட்டிருந்த அரசுரிமை பொருட்களையும் காணவில்லை என்று வேளாளன் வந்து கூறினான். குழல்வாய்மொழி, வடக்கே போருக்கும் பூசலுக்கும் எதிரிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மகாராணி கவலைகளால் மன நிறைவு இழந்து காணப்படுகிறார். கூற்றத் தலைவர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ கேள்விகளையெல்லாம் கேட்டு துளைக்கிறார்கள். தளபதிக்கு என் மேல் இருக்கும் சந்தேகங்களை பார்த்தால் அவற்றை இப்போதைக்கு போக்க முடியாது போல் இருக்கிறது. அறிவின் அளவை கொண்டு செயல்களை திட்டமிட்டு வரும் எனக்கும், உணர்வின் அளவை கொண்டு என்னை கண்காணித்து வரும் மற்றவர்களுக்கும் நடுவில் இப்படி ஓர் உள்துறை பிறவு இருந்து வருகிறது. நான் என் மனதுக்குள்ளேயே பாதுகாக்க விரும்பும் செய்திகளை அறிந்து கொள்ள முயல்கிறவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இந்த நிலையில் எனது பலவீனத்தை வளர்ப்பது போன்ற செய்திகளை அம்பலவன் வேளாளன் வந்து கூறினான். ஆனாலும் நான் இதுவரையில் கலங்கி விடவில்லை, தளர்ந்து விடவில்லை, சோர்ந்து விடவில்லை. எனக்கு என் அறிவின் மேல் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த சமயத்தில் உன்னிடமும் நாராயணன் சேந்தனிடமும் ஒரு பொறுப்பை அளிக்கிறேன். இடையாற்று மங்கலத்திலிருந்து நீங்கள் இருவரும் இந்த திருமுகத்தை படித்த மறுநாள் காலையிலேயே புறப்பட வேண்டும். கொள்ளை போன சுந்தரமுடியையும் பொற்சிம்மாசனத்தையும் வீரவாளையும் தேடி கண்டுபிடிக்கும் முன்பே அவைகளை ஆள்பவனை கண்டுபிடிக்க வேண்டும். என் அனுமானம் உண்மையானால் அவைகளை ஆள்பவனை கண்டுபிடித்தால் அவனிடமே அவைகளை காணலாம். அவனை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த இளம் துறவியை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையை மறைத்து எழுதுவானேன்? நம்முடைய வசந்த மண்டபத்தில் வந்து தங்கியிருந்த இளம் துறவிதான் குமாரபாண்டியன் ராஜசிம்மன். நாராயணன் சேந்தனிடம் கேட்டறிவதற்கு முன் நானே சொல்லிவிட்டேன் உனக்கு. ஒருவேளை எங்கள் இருவரையும் முந்திக்கொண்டு நீ இதை அறிந்திருந்தால் உனக்கு மதிநுட்பம் மிகுதிதான். குமாரபாண்டியனை விரைவில் அழைத்து வருவதாக மகாராணிக்கு வாக்களித்து விட்டேன். நான் தேடிக்கொண்டு புறப்பட முடியாதபடி இருக்கிறது சூழ்நிலை. வேறு யாரையும் அனுப்புவதற்கும் இல்லை. அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. உடனே புறப்படுங்கள். எங்கே எப்படி புறப்பட வேண்டும் என்று தயங்காதே. உனக்கு அது தெரியும். உன் உள்ளத்துக்கும் அது தெரியும். சேந்தனுக்கும் சேந்தனுடைய உள்ளத்துக்கும் கூட தெரியும். உரிமையோடும் உரியவனோடும் திரும்பி வாருங்கள். படித்து முடித்ததும் நீ எந்த விளக்கின் ஒளியிலிருந்து இதை படிக்கிறாயோ அதன் சுடற்பசிக்கு இதை இரையாக்கிவிடு. அவள் அப்படியே செய்துவிட்டாள்.